ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கான முருகர் மெசேஜ், அதாவது 2026 புதிய ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு முருகர் எந்த மாதிரி மெசேஜ் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, இது உங்களோட கரியர், லவ் அண்டு மணி எல்லாத்த பற்றியுமே பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவலி முருகர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றதையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களோட ராசி எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட ராசிக்கான பலன்களையும் பாருங்கள், உங்களோட வீட்டில் உள்ளவங்க ராசிகளுக்கான பலன்களையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே இப்போ போகலாம். இப்போ வந்து மேஷ ராசி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேஷ ராசி எடுத்திருக்கோம். கேமராவில் தெரியுதா பாருங்கள். மேஷ ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து முருகர் மெசேஜாக உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கான முருகர் மெசேஜ். நான் எடுத்து சைடில் வச்சுட்டேன். மேஷ ராசிக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். வாவ், சூப்பர் மெசேஜ் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் ஆண்டாக இது வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பேர் 2026 வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வீடு ரொம்ப நாள் அமையாமல் இருந்தது அப்படின்னா ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வீடு வந்து இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த முருகர் வந்து உங்களுக்கு 2026 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலாம். ஓகே, அது வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குழந்தையோட ஒரு அது என்ன சொல்கிறது, ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனாக இருக்கலாம் உங்கள் குழந்தைக்கு, இல்லை உங்கள் பேரன் பேத்துக்கு அந்த மாதிரி. ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு இருந்தால் அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் நடக்கலாம். இல்லைனா ஒரு குழந்தைக்கு பர்த்டே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து 1111 4 times 1 வந்து 1111 பார்க்குற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி 1111 தட்டுப்படலாம். ஓகே, அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போல்லாம் நீங்கள் வந்து 1111 பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள் யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாவ், சன் கார்ட் அந்த பாருங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து குழந்தை வரத்துக்காக வந்து நீங்கள் ஒரு சிவன்கிட்டேயோ இல்லை முருகர்கிட்டயோ வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு குழந்தை வரத்தை தரக்கூடிய இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஐவிஎஃப் மூலமாக வந்து குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கூட இருக்கலாம். ரொம்ப வருஷமாக நம்ம ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கூடிய சீக்கிரம் வந்து அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வயதானவர்கள் அப்படின்னா பேரன் பேத்தி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்குது. ஓகே, ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகே, உங்கள் குழந்தைகள் வந்து பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த வருடம் காண்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒரு மெடல் வாங்கிட்டு வரலாம், ஒரு அவார்டு வந்து கிடைக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் குழந்தை ஜெயிக்கலாம், ஸ்கூல் காம்படிஷனில் ஜெயிக்கலாம். ஓகேவா, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்கள் குழந்தை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
உங்கள் குழந்தைகளால் நீங்கள் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த 2026 உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக சாய்ஸஸ் வந்து கொடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. எங்கேயுமே எதுலேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஹையர் வைப்ரேஷன் உங்ககிட்ட வந்து இருக்குது. நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து வெளியில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் வெளியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு காடு வந்து கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மணி லெவலில் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ இந்த வருடம் முழுவதுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ட்ராவலர். ஓகே, அதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் வந்து. ஆனால் அங்கே அந்த ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல மாற்றமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த லெசன், அந்த பாடத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த தப்புலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களே நீங்கள் கேளுங்க. ஓகே, தவறுகள் செய்வது மனித இயல்பு தான். ஸோ அதுக்காக சோர்ந்து போய் உட்காராமல் திருப்பி அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதாவது சான்ஸ் சேஞ்ச் ரெண்டுமே பாருங்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவுகளை எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து அதாவது முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு தப்பையே நினச்சிட்டு இருக்காமல் இப்போ இனி தைரியமாக நீங்கள் ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் இறங்குங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த முருகர் வந்து வெற்றியை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தைரியம் தான் வேணும் உங்களுக்கு. கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, அதாவது ஒரு உண்மையான லவ்வுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்து முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து பார்ட்னராக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. ஓகே, அந்த காத்திருப்பதற்கான பலனாக வந்து உங்களுக்கு உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் வந்து கிடைப்பாங்க கண்டிப்பாக. இந்த 2026 ஒரு லவ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அது உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கூட வந்து ஒரு நிலைமை வந்து 2026 வரலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான ஒரு நல்ல வருடமாக கூட நீங்கள் இந்த வருடத்தை வந்து நினைத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கப்பலாக நீங்கள் இந்த வருடம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை ஒரு சில பேர் என்னென்னா முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பீங்க, இடையில பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் இப்போ திருப்பி அவங்கள மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து டிவைனோட சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடம் வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய கனவுகள் நினைவாக போகுது. ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க. அந்த விஷயம் வந்து இந்த வருடம் 2026 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது டிவைன் கைடன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலையில். அப்போ வந்து அந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கரேஜியஸாக நீங்கள் வந்து தைரியமாக ஒரு முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
உங்களோட கோல் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கின பயணமாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கிட்டும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து அந்த சிவனோட அருளும் முருகரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஓகே, வாங்க அடுத்து முருகர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா? வாவ், காஞ்சி குமரக்கோட்டம் முருகர் வந்திருக்காங்க உங்களுக்கு. அதாவது மும்மூர்த்திகளோட அருளும் வந்து உங்களுக்கு ஒரு சேர வந்து கிடைக்க போகுது. ஓகே, சர்ப்ப தோஷங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2026 முடிஞ்சால் நீங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டத்தில் வந்து உள்ள முருகரை வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் வந்து அதற்கு அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் வந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட 2026க்கான இயற்கான பலன்கள் பார்த்தோம். அடுத்து வந்து ரிஷபராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரிஷபராசிக்கான முருகர் மெசேஜ் இந்த 2026க்கு ரிஷபராசிக்கு முருகர் என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது லாஸ்ட்டாக வந்து முருகர் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் மெசேஜ் பாருங்கள். நான் கேட்காமலே 2 வந்து விழுந்துச்சு, 2மே கிங். வாவ், ரிஷபராசிக்கு அப்போ இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க. இங்கே பாருங்கள், 2 கிங் நான் எடுக்கவே இல்லை, கிங் 2 பேருமே வந்துட்டாங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கிறாங்க. ஓகே, அதாவது சில முடிவுகளை வந்து நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப போல்டாக இருக்க போது, ரொம்ப தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்தது அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கூடி வரப்போகுது இந்த 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம்தான். ஓகேவா? கன்ஃபார்ம் வெற்றிங்க. 2மே கிங் ஆஃப் பென்டகிள்ஸ். அதே மாதிரி பணத்துக்கும் உங்களுக்கு எந்த குறைவுமே இருக்காது. ஓகே, நீங்கள் அதாவது ஒரு இப்போ ஜாப்கே தேடி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சேலரியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி உங்களுக்கு அதோட ப்ரொமோஷனும் கிடைக்கலாம். ஓகே, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு பெரிய ஹை போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீடு வாய்ப்புகள் அமையலாம், ஒரு பதவி கிடைக்கலாம், ஒரு கௌரவ பதவி கிடைக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை தலைமை தாங்க கூப்பிடலாம். ஒரு எல்லோரும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக உங்களை வந்து இந்த வருடம் வந்து 2026 வந்து உங்களை எடுத்து காட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ராஜ மரியாதை தான் இந்த வருஷம் போங்க. ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. அதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி, எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நானும் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜாயினிங் ஹேண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டால் கூட ஏஞ்சல்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு அமையலை, இல்லை மாப்பிள்ளை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து இந்த வருடம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு
உங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய டேலண்ட் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய திறமையை வச்சு ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட கரியர் வந்து அப்கிரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொன்னேன், ஆல்ரெடி நான் சொன்னதான், பதவி உங்களுக்கு ஒரு பதவி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது உங்களுடைய டேலண்ட் திறமையை வச்சு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட்டம் பதவி வாய்ப்புகள் வந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இது இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு தனிமை. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு தனிமையாக இருக்கிறது கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு தனிமைப்பட்ட ஒரு லைஃப் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஓகே, ஆனால் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்து அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், அசிங்கப்படுத்தப்பட்டுட்டேன், இல்லை எனக்கு வந்து சண்டை ஆயிடுச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு உறவு வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக இல்லை இன்டர்நெட் மூலமாக உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது தொலைபேசி மூலமாக கூட இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒருவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய படிக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் தேடி வரும்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு 2026 நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட இருந்து எது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை சுற்றி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கும் முருகர் வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முருகர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. வாவ், 8 கொடி முருகர் வந்திருக்காங்கங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கு கல்வி கேள்விகளில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி மன பயம் வந்து ரொம்ப நாளாக ஒரு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இல்லை ஒரு ஏதோ நினச்சி பயந்துட்டுருக்கீங்கன்னா அந்த பயமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்களோ முருகரை அதுக்கேற்ற மாதிரி முருகர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த 2026 ஒரு நாள் முருகர் வந்து உங்கள் கனவில் வருவாங்க. உங்கள் வேண்டிய வரத்தை வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2026 முடிந்தால் ஒரு முறை நீங்கள் 8 கொடி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு உள்ள அந்த அத்தனை பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து ஒரு பையனாக உங்களை முருகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையன் வடிவிலையும், ஒரு அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்பா வடிவிலும், ஒரு தாத்தாவை பார்த்தீங்கன்னா தாத்தா வடிவில், இல்லை ஒரு குருவாக பார்த்தீங்கன்னா ஒரு குருவோட ஒரு இல்லை, அதாவது நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கனவுல வந்து அவர் உங்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்களாம் வந்து குழந்தைய முருகரை வந்து குழந்தைய நினைப்பாங்க, தன்னோட பையனா அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை வடிவிலேயே அவர் காட்சி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் 8 கொடி முருகரை கைக்கு 8 முடி பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை அட்லீஸ்ட் அங்கே போக முடியலனாலும் கூட நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 8 கொடி முருகர்னு கூகுளில் போட்டிங்கன்னா பிக்சர் இருக்கும், அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் இவரை நினச்சிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து
எட்டவே எட்டாதுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து ஈஸியாக எட்டி நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு ஒரு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த முருகர் கார்ட்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட ஆர்டரை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பதிவை மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோம், என்ன உங்களுக்கு வந்து முருகர் சொல்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ. உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து உங்களுக்கு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. முருகர் மெசேஜ் உங்களுக்கு எடுத்தாச்சு. இது கடைசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போ மற்ற மெசேஜஸ்லாம் உங்களுக்கு நம்ம 1 by 1 பார்த்துடலாம். மேஷம் ரிஷபம் ரெண்டுக்குமே ரொம்ப பாசிட்டிவான மெசேஜஸ் வந்தது. உங்கள் வீட்டில் மேஷம் ரிஷபம் இந்த மாதிரி வேறு என்ன ராசியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான பலன்களையும் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா சுமையும் தூக்கி உங்கள் தலையிலே நீங்கள் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப மனசில் வந்து பாரம் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் வேறு ஆகிட்டுருக்கீங்க. ரொம்ப மன பாரத்தோடு இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் வந்து ஒரு 3வது நபர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வருடம் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னாலும் நீங்களே வந்து பேசி உங்களுக்கு ஒருத்தர் வந்து ப்ராப்ளத்தை வந்து பேசி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. 3வது நபர் தலையீடு வேண்டாம். ஓகே, ஸோ அவங்க வந்தால் பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறைய ஆகிடும். ஓகே, இன்னும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுமையை சுமக்க முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, அது உங்களோட பாடி பெயினும் இந்த வருடம் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். மனசுமையும் ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பார்ப்போம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வருடம் வந்து நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாசிட்டிவ் வைப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பணத்தில் ஏதாவது ஒரு சிறிய பணம், இப்போ 100 ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா எடுத்து ஒரு டொனேட் பண்ண பழகுங்க. இல்லை ஒரு கோவிலுக்குன்னு எடுத்து வச்சுருங்க. இல்லை வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்குன்னு எடுத்து வச்சுருங்க. ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட பவர் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான காலத்தில் அந்த தானம் வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து எந்த ராசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு சிறிய தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக என்னால் முடியும், நான் வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்றதுல வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
இந்த விஷயம் உன்னால் முடியாது, நீ செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்ககிட்ட இல்லை என்னால் செய்ய முடியும், கண்டிப்பாக நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு வெற்றி உங்களுக்கு இந்த வருடம் வந்து இருக்கும். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்கமாக இருக்கலாம், இல்லை உங்களோட சேல்ரி வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நேரம் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது நேச்சுரலாகவே. ஓகே, ஸோ அந்த திறமைகள் நிறைய இருக்குது. அந்த திறமைகளை டேலண்ட்டை எப்படி வந்து பணமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களை யாரும் வந்து மேனிப்புலேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க பேச்சில் வந்து நீங்கள் மயங்கி நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து விட்டுருவீங்க. அவங்க பேச்சில் வந்து உங்களை வந்து மயக்கி விழ வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எது உண்மையான லவ், எது வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நிறைய உங்களை சுற்றி கார்மிக் லவ் தான் இருக்குது. உண்மையான லவ் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ஆனால் உண்மையான லவ் வந்து உங்ககிட்ட இன்னும் வரலை. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கார்மிக் லவ்வில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் எப்பெல்லாம் முடியுமோ உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எதையுமே நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓகே, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிவைன் பர்பஸ்க்காக தானே நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு. ஸோ உங்களுக்கான ஹீலிங் வந்து கரெக்டான நேரத்தில் டிவைன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியில், அதாவது வளர்ச்சியை நோக்கி நீங்கள் இப்போ வந்து போகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முருகரோட அருள் இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் முருகர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் வந்து உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை ஒரு நாளைக்கு 9 டைம்ஸ் 11 டைம்ஸ் அப்படின்னு உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் அதை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரின்னு போட்டாலும் வரும். இல்லைனா இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நானும் சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மந்திரத்தை தான், இதுதான் சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம். இதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் உங்களை வந்து அண்டவே அண்டாது. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கவசமாக உங்களை வந்து காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் வந்து கடகராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கடகராசி நேயர்களுக்காக முருகர் கொடுக்கும் மெசேஜ் என்ன? இங்கே பாருங்கள், நான் எடுக்கவே இல்லை, அதுவாக வந்துடுச்சு, ஓப்பன் மெசேஜாகவே வந்துடுச்சு. யாமிருக்க பயமேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து முருகர் வந்து நான் கூடவே இருக்கேன், நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மெசேஜ் உங்களுக்கு வேகமாக கொடுத்துட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நான் லாஸ்ட்டாக தான் பார்த்தேன், ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜாகவே அவங்க வந்து யாமிருக்க பயமேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க, உங்களுக்கு முருகரே உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் எதுக்கு நமக்கு பயம்? ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்ன சண்டை சச்சரவு, என்ன பிரச்சனை வந்தாலும்
நான் உன் கூட இருக்கும்போது உன்னை வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு வந்து ஒரு ஒரு போர் வீரனாக நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 3வது நபர் மூலமாக கண்டிப்பாக வந்து உனக்கு நான் உதவுவேன். ஓகே, நீ இந்த அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டியது இருக்கே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்த அப்படின்னா, அதாவது ஒரு கடவுள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். ஓகே, அதை யாரனால அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வெளியில் வர முடியும் அப்படின்னு முருகர் நினைக்கிறாரோ அவங்க மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடம் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் உங்களை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ தங்கத்தை புடம் போட்டால் தானே அதோட மதிப்பு தெரியும். அது மாதிரி உங்களை வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக்குறாங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து தயார்படுத்துகிறாங்க, ஒரு மைண்ட் அளவில் அவங்கள வந்து ஒரு தயார்படுத்துகிற ஒரு ப்ராசஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எது நடந்தாலும் சரி, சண்டை சச்சரவு நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பயணம் போனாலும் சரி, இல்லை வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், யாம் இருக்க பயமேன். ஓகே, அந்த முருகர் வேர்டை மட்டும் நல்லா பிடிச்சிக்கோங்க, முருகரை மட்டும் நல்லா பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து நம்புங்க. ஓகே, அதாவது உங்களோட ஒரு ப்ராப்ளமுமே வந்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்த தான் வந்திருக்கு, உங்களை வெற்றி அடைய தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்ல பழகுங்க அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மைண்டாக யோசிக்க கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அருகிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு மாதிரி இருக்கும் மணியை பற்றி. இல்லை அதாவது ஒரு ஃபைனான்ஸ், ஒரு பணப்பிரச்சனை. ஓகே, அந்த பணப்பிரச்சனையை வந்து நீங்கள் பூதாகரமாக பார்க்க வேண்டாம். ஓகே, நீங்கள் வந்து அந்த பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து முருகர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உதவுவாங்க. இப்போ கடன் பிரச்சனையாக இருக்குதுன்னா நீங்கள் முருகர்கிட்டையே அதை சொல்லுங்கள், அவர் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே என்ன தெரியுமா? ட்ரஸ்ட்டு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கும், டிவைன் ரீசன் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பின்னாடியும். ஓகே, உங்களோட ஸ்பிரிட்டு கைட்ஸும் உங்களுக்காக வந்து உங்களை வழி நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஆன்செஸ்டர் பிளஸ்ஸிங்கும் பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகே, நீங்கள் யோகா பிடிக்கும் அப்படின்னா யோகா வந்து நீங்கள் கற்றுக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், உங்கள் மைண்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு நிறைய மனப்போராட்டங்கள் வரலாம். ஸோ அந்த மனப்போராட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து செதுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து ஒரு என்ன தேவையோ, சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வந்து முருகர் வந்து உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டிஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்கள் குடும்பம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து லவ்வில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். யாரை நம்புனீங்களோ அவங்க வந்து உங்கள் முதுகில் வந்து குத்தலாம். ஓகே, இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு துரோகத்தை வந்து நீங்கள் சந்திக்கலாம். ஸோ எதற்குமே நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில இது வந்து முடிவுக்கு வரும், சில ரிலேஷன் வந்து முடிவுக்கு வரும். அதாவது எப்படின்னா, இப்போ உங்களோட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ கடவுள் வந்து
நீங்கள் என்ன சொல்லலாம், கடவுள் வந்து அவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் உங்கள் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைங்க. ஓகே, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சோல் வந்து பியூர் சோல். ஓகேவா, நீங்கள் என்னதான் நல்லது நினச்சாலும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு கெட்டதை மட்டும்தான் நினைப்பாங்க. உங்களோட நல்லது செஞ்சதை நீங்கள் வந்து அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கடவுளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஆன்சர் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதற்குமே பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் என் அப்பன் முருகன் என் கூட இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து வெற்றிப்படி படிகளை தாண்டி நீங்கள் வந்து ஒரு வெற்றி கொடி நாட்டணும் இந்த வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சிம்ம ராசிக்கான நம்ம இந்த 2026க்கான பலன்களை வந்து பார்க்க போகிறோம். வாங்க, 2026 சிம்ம ராசிக்கான முருகர் மெசேஜ். தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாதிக்க போகிறீங்க இந்த வருடம். ஓகே, சாதிப்பதற்கான வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ பேர் உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அதிலிருந்து அதாவது தடுமாறி விழுந்தாலும் தடம் புரளாமல் திருப்பி எழுந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. ஆனாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க இந்த வருடம். ஓகே, யாரையும் முழுவதுமாக நம்பாதீங்க, நம்பி வீட்டுக்குள்ளே விடாதீங்க. என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறி எல்லாரையுமே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடுத்து வந்து ஒரு பில் பே பண்ணணுன்னா கூட மறந்துடுவீங்க உங்களை அறியாமலே. ஸோ டிலே ஆகாமல் நீங்கள் கரெக்டான நேரத்தில் இஎம்ஐயாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் பில்லாக இருக்கட்டும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைமில் கரெக்டாக எப்பப்போ பே பண்ணணுமோ நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கடைசி டைமில் உள்ள ஒரு பேர்டன் இல்லை கடைசி டைமில் உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் அப்பப்போ வந்து பில் பே பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து தனிமையாக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட ஆனால் உங்களுடைய சக்ஸஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த தனிமையும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கான சக்ஸஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிது, ஒரு லக்கில் கிடைக்கிது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து அவங்களோட சக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு கூட நீங்களும் இதே மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை அட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். ஸோ மற்றவங்களோட விக்ட்ரியை உங்களோட விக்ட்ரியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விக்ட்ரி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் எங்கேயாவது வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. சில பேர் வந்து தங்களுக்கு பிடிச்ச ஒரு மரம் கூட இருக்கும், ஒரு மர நிழலில் போய் நின்னா உங்களுக்கு அப்படி யாரோ தலையை வருடி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கூட உங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே கூட ஒரு மரத்தை வந்து நட்டு வச்சு அதை வளர்க்குற ஒரு பொறுப்பை கூட நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, உங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய பேஷன் வந்து ஒரு கனவு இருக்கும் இல்லையா, ஒரு கனவு, அதை வந்து உங்கள் லைஃப் பர்பஸாக எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஒரு பிளிஸ்ஃபுல் லைஃப் உங்களை தேடி வரக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பெண் வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா, ஒரு எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கக்கூடிய, அறிவு அழகு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு திருமணத்தில் கொண்டு போய் உங்களை வந்து ஒன்று சேர்க்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு வரன் பார்க்குறீங்கனாலும் அந்த வரன் வந்து இந்த வருடம் அமையக்கூடிய ஒரு டைமாக இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தரக்கூடிய வருடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த வருடம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவலில் வந்து நீங்கள் ஈடுபாடு கொண்டு அதை வந்து அடையிறதுக்கு முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் இந்த 2026க்கு உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? கந்த புராணம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கந்தனோட புராணத்தை வந்து நீங்கள் படிங்க. அதை வந்து இந்த வாழ்க்கையில் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மீறி உங்களை வந்து வாழ்க்கையின் பெருங்கடலை கடக்க உதவும் தோணியாக இந்த கந்த புராணம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் அத்தனையும் சால்வ் பண்ணுற ஒரு சக்தி வந்து இந்த கந்த புராணம் படிப்பதினால் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான 2026 பலன்கள். ஓகே, முருகர் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகே, முருகர் மெசேஜ் எடுத்துட்டோம். ஓகே, இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து டேரட் ரீடிங்கில் என்ன மெசேஜ் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய சாதுரியத்தால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அறிவால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பெண் தேவதையோட அருளும் வந்து இந்த வருடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அது உங்களுடைய குலதெய்வமாகவும் இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை அவங்க வந்து உருவாக்கி தருவாங்க. உங்களோட திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிஸ்னஸ், உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரப்போகுது. உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு லெவலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைனான்ஷியலாக இந்த வருடம் வந்து நீங்கள் உயர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மணியை வந்து எப்படி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். வந்து ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க. மணியை பற்றின அவ்வளோ கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத வந்து நிறைய சூழ்நிலைகளில் இப்போ உணர்ந்திருப்பீங்க. அதாவது நம்ம கையில் காசு இருக்கும்போது அதோட பணத்தோட அருமை தெரியாது. ஆனால் கடன்னு சொல்லிட்டு போய் ஒருத்தவங்க முன்னாடி கை கட்டி நிற்கும் போது தான் அந்த பணத்தோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த வருடம் வந்து சுய தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதற்கான பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து முருகர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தானாக தேடி வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு உதவுவாங்க. அது ரிலேட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே,
உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிவாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபைனான்ஸில் வந்து டீல் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் வந்து எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய பார்வை வந்து கன்னிங்காக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மனசு வந்து கன்னிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லவ் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபேமிலி ரீயூனியன் அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஓகே, ஸோ உங்களுடைய அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க ஒரு பிரேக் டவுனாக நீங்கள் லவ்வில் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு பியூர் லவ்வே கிடைக்கலையேன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்ட தருணங்கள் எல்லாம் இப்போ வந்து மாறப்போகுது. ஓகே, உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரப்போகுது. ஸோ அதனால் உங்களுடைய அந்த பழைய அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் ஆனப்போ எப்படி வந்து அந்த லவ் ஒரு மொமெண்ட் இருந்ததோ அந்த மாதிரி வந்து சில மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி ரீக்ரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து அதுக்கு பொறுமையாக மட்டும் இருங்க. எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவுகளை எடுக்காதீங்க. பொறுமையான முடிவுகள் தான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் சில விஷயங்களுக்கு இப்போ ஸ்டெப் எடுக்கலாம், சில விஷயங்களை நிறுத்தி வைக்கலாம். ஓகே, அதாவது ரெண்டுமே வந்திருக்கு பாருங்கள். பெர்ஃபெக்ட் டைமிங், நோ இட்ஸ் நாட் ஏ டைம். ஒரு சில விஷயங்களுக்கு நோ, ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ எஸ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுன்றதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு 2026 ஆண்டிற்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முத்துமலை முருகர் வந்திருக்காங்க. ஸோ சந்திரனின் ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய பவர் வந்து இந்த முத்துமலை முருகருக்கு இருக்குது. ஓகே, அது மாதிரி கிரகண தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு பவரும் இந்த முத்துமலை முருகருக்கு இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த வருடம் முத்துமலை முருகரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதிர்ஷ்டத்தை இந்த முருகர் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு சந்திர பகவானோட ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு முருகர் தான் வந்து முத்துமலை முருகர். ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும். எதை வந்து நீங்கள் இப்போ எஸ் சொல்லணும், எதை நோ சொல்லணும் அப்படின்றது வந்து இவரை நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டாகவே வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பாதையை இந்த முருகர் வந்து அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹைப் கொடுங்க கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ. துலா ராசிக்கான முருகர் மெசேஜ் 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதை கடை வச்சுக்கலாம். ஓகே, இது லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்யூ நியூஸ் ஃபுல் கார்டு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எதுக்குமே வந்து கவலைப்படாமல் ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஓகே, அதாவது இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் வந்து வேகமாக முடிவெடுக்க போகிறீங்க. ஓகே, ஆனால் அது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். அடுத்து பின்னாடி அது என்ன வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வருமா அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு கூடவே ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். பணவரவும் உண்டு. ஓகே, இந்த வருடம் வந்து பணத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனால் ஜஸ்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து எமோஷ்னல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருடம். ஓகே, ஸோ மனசை வந்து நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ முருகரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, ஒரு குருவோட அருளும் இருக்குது. ஸோ ஒரு குருவை வந்து இல்லை ஒரு பெரிய மனிதரோட மேற்பார்வையில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. ஓகே, அதாவது யார்கிட்டயாவது ஒரு வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குருக்கிட்டேயோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு அவர்கிட்ட பேசி அவரோட அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்யும்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்மி ஆஃபீஸர் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் இல்லைன்னா ஒரு குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், அந்த மாதிரி வந்து ஒரு சில பேரோட ஒரு அறிவுரையை நீங்கள் கேட்டு சில விஷயங்களில் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஃபைனான்ஷியல் க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அபேண்டன்ஸ் வந்து ஃப்ளோவாக கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் உதவுற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய சேல்ரி வந்து ஹைக் ஆகும், உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு பணத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது ஒரு சில பேர் சொத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை வந்து ஒரு தாத்தாவோட சொத்தோ அப்பாவோட சொத்தோ பாகப்பிரிவினையில் வர்ற சொத்தோ அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், லாட்ரி அடிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நேரம் இது, உங்கள் வீட்டு கதவை தட்டும் நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடம் வந்து ஏதாவது ஒரு லேண்டு வாங்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பீப்புளோட நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க. ஒரு சில பேர் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களுடைய டேலண்ட் எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத மற்றவங்க உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது வந்து உங்கள் கரியரோட உங்கள் பிஸ்னஸோட க்ரோத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு டீம் ஒர்க்காக ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க நிறைய பேரோட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கைடன்ஸ் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட ஸ்பிரிட் கைட்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் முதல்லேருந்தே கைடன்ஸ் தான் வருது பாருங்கள். வந்து ஒரு குரு கிட்ட கைடன்ஸ் இருந்தது, இப்போ வந்து ஏஞ்சல் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ்கிட்ட உங்களுக்கு கைடன்ஸ் வாங்க சொல்கிறாங்க. மற்றவங்க கைடன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு அதன் மூலமாக நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த வருடம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு தப்பான ஒரு வழிக்கு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவாக விழுகுது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு டெடிக்கேட்டடாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு குழந்தைகள் வரம் இந்த வருடம் கிடைக்கலாம், புதிய வாழ்க்கை கிடைக்கலாம், ஒரு புதிய லவ் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆணி குழந்தைகள் உள்ளவராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க ஒரு சேர்றதுக்கான ஒரு வருடமாக கூட இது இருக்கலாம், இல்லை ரீயூனியனுக்கான ஒரு வருடமாக இருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் என்னென்னா கணவரை விட்டு இல்லை மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை, அதாவது அவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இந்த வருடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம். அவங்கள குழந்தைகளோடு அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனிதர் தயாராக வரலாம். ஓகே, ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இந்த வருடம் வந்து நீங்கள் சந்திப்பீங்க. அவர் மூலம் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சி திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட
தாட்ஸை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி யோசித்து சில விஷயங்கள் செய்யவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தயாராக இருக்கணும். பழசெல்லாம் விட்டுருங்க, புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 ஓ மை காட், 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கார்டு தான் வந்துது. இந்த துளாராசிக்கு மட்டும் பாருங்கள் 2 கார்டு வந்திருக்கு. ஸோ முருகர் 2 மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன மெசேஜ்னு பார்க்கலாமா? குமாரஸ்தவம், அதாவது ஒரு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா குமாரஸ்தவம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து 8 முறை பாராயணம் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எழுதியிருந்த தலையெழுத்து வேறையாக இருக்கலாம், ஆனால் அந்த தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு இது வந்து ஸ்தவம்க்கு இருக்குது, குமாரஸ்தவம்க்கு இருக்குது. ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். இந்த வருடம் முழுவதுமே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 முறை இந்த இதை வந்து நீங்கள் பாராயணம் செய்யும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போடுங்க குமாரஸ்தவம்னு, உங்களுக்கு வரும் அதோட வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி அதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அடிக்கடி வந்து கேளுங்க. அது வந்து எதிரிகள் தொல்லை விலகும், கிரக தோஷங்களை நீக்கும்ன்றாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பை வச்சோ இல்லை வந்து ஒரு எதிரிகளை வச்சோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது 2ல் ஏதாவது ஒன்று, குமாரஸ்தவம் இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம், இது 2ல் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை அடிக்கடி பாராயணம் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரோம். உங்களுடைய தலைவிதியவே மாற்றி எழுதக்கூடிய சக்தி வந்து இந்த 2 இதுக்கும் உண்டு. முருகர் உங்களுக்கு வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. விருச்சிக ராசிக்கு முருகர் கொடுக்கும் மெசேஜஸ் என்ன வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு முருகர் கொடுக்கும் மெசேஜஸ். ஓகே, ஒரு கார்டு எடுத்திருக்கேன், லாஸ்ட்டாக பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க மெசேஜ்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து செவ்வாய்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால. ஓகே, முருகரை பிடிச்சிக்கிட்டாலே இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஓகே, அதாவது பெருமைக்கு செய்கிறவங்களும் இதில் இருப்பீங்க. ஓகே, உண்மையாகவே உதவி செய்யணும் மனப்பான்மையில் உள்ளவங்களும் நீங்கள் வந்து இதில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருடம் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது பண உதவியாகவும் இருக்கலாம், மற்ற உதவியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். அடிக்கடி வந்து இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டுருப்பீங்க, அது உங்களுக்கே சில நிமிஷம் தெரியும். ஓகே, அது கர்மானாலையா இல்லைனா யாராவது ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களான்னு கூட நீங்கள் சில டைமில் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பக்கத்திலே உள்ள கண்ணுக்கு தெரியாத எதிரியை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஒரு மெசேஜ் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி, தெரிஞ்ச எதிரி 2 பேருமே வேலை விஷயத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு பின்னாடி நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும். யார் எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்குது.
எதுலேயுமே வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ ஒரு பில் பே பண்ண சொன்னால் கூட இன்னும் கடைசி நாள் வந்து இப்போ இபி பில் கட்டணும் அப்படின்னா இன்னும் கடைசி நாளுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, நான் அப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டிலே பண்ணுறது அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை. எதையுமே வந்து அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப வந்து எதையுமே டிலே பண்ணவே பண்ணாதீங்க. எது செய்யணும் எது பண்ணுறதா இருந்தாலும் அப்போ யோசித்து உடனே முடிவெடுத்து உடனே அதை செயல்பாட்டில் இறக்குங்க. அதாவது டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க. ஓகே, டிலே பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரதை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும், இல்லை அபாண்டன்ஸ் வரதை ஸ்டாப் பண்ணி வைக்கும். அதனால் டோன்ட் டிலே. அதாவது உங்களுக்கு நிறைய பண தேவைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வருடமாக இந்த வருடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நிறைய வந்து நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டேலண்ட்டை காட்டும். நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருப்பீங்க, கம்யூனிகேட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவீங்க, மற்றவங்க விரும்புகிற மாதிரி பேசுகிறதுல நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. ஓகே, உண்மையை தான் பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்து அடுத்தவங்க வந்து ஈஸியாக வந்து அடுத்தவங்கள கவர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய டேலண்ட்டே வந்து உங்களோட கம்யூனிகேஷன் தான் அப்படின்றாங்க. உங்களோட பேசியே மயக்கிடுவீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உங்களுக்கு தான் இப்போ இந்த வேர்டு பொருந்தும். ஓகே, ரொம்ப வந்து அழகில் வந்து ரொம்ப தன்னை அழகாக காட்டிக்கணுன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எப்பயுமே கேர் எடுத்துக்கிடுவீங்க. ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஒரு அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அழகாக தன்னை வந்து அலங்கரிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றாங்க. இந்த வருடம் அழகு மீதான இல்லை ஒரு கான்சியஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லவ் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட கரியராக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லவ் ப்ரப்போசலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது, கண்ட்ரோலை வந்து இழக்க வேண்டாம். ரொம்ப ஸ்டாண்டப்பாக இருந்து ரொம்ப ஒரு தன்னோட ஃபீலிங்ஸை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு எம்பரர் மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு கார்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகுது. ஸோ பயப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தைரியமாக ஒரு எம்பரர் வந்து ஒரு குயின் கிட்ட எவ்வளோ வந்து தைரியமாக பேசுவாரோ அந்த மாதிரி நீங்கள் தைரியமாக உங்களுடைய லவ்வை வந்து எடுத்து சொல்லுங்கள், அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடமாக தான் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட மனதார ப்ரே பண்ணுறது எல்லாமே வந்து உண்மையான நல்ல விஷயங்களாக இருந்தால் அது எல்லாமே நீங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? வேலுண்டு வினையில்லை, வேல் இருக்கும் இடத்தில் வினைகள் அண்டாது. ஸோ வேல் பூஜையை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேல் வச்சு பூஜை பண்ணுற ஒரு மெம்பராக தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த வேல் இருக்க இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஸோ நீங்கள் வேலவனையும் இந்த வேலையும் இருக்க பிடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் ஒரு வெள்ளியில் சின்னதாக இந்த அளவு 1 இன்ச் அளவுக்கு வெள்ளியில் வேல் செஞ்சு பர்ஸ்குள்ளே கூட வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். தனுசு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2026க்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா? 2 கார்டாக வருது, பிரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதுக்கும் 2 கார்டு வந்திருக்கு.
அதாவது பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய வருடமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாவ், இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட். ஓ, ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட். அதாவது பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். பெண்களால் ஒரு ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு பெண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பெண்களிடம் இருக்க வேண்டிய வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்கள வந்து அழகாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்தால் கூட உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வருடம் வந்து பெண்களை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை மாமியாராக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய அக்கா, அண்ணி, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கவங்களாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உள்ள ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்கலாம். இல்லை அவங்க வந்து உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அவங்களால நீங்கள் எமோஷ்னலாக ஹர்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அபேண்டன்ஸ் வந்து ப்ராஸ்பரிட்டி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து உறுதியாக இருங்க. ஓகே, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, சக்ஸஸ் வந்து எப்படி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஆரம்பிங்க, வேலை செய்ய ஆரம்பிங்க. நான் உட்காந்துட்டே இருப்பேன், எனக்கு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னா அது வந்து நடக்காது. நீங்கள் வந்து சுயமாக எந்திரிச்சு வேலை செய்ய பழகுனாதான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கஷ்டம், கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை வந்து ஆக்ஷனில் கொண்டுட்டு வாங்க. உங்களுடைய பிளான்ஸை வந்து ஆக்ஷனில் கொண்டு வாங்க. உடனே அதை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதாவது செயலில் வந்து ஈடுபடுத்துங்க. அப்படின்னா நினச்சிட்டே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை செயலாக்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பிஸ்னஸை இப்போ வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சேலஞ்சஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அதே நேரத்தில் அந்த சேலஞ்சஸை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொசிஷனுக்கும் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக கூட இது இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பாஸ் ஆக போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு லேபராக இருந்திருப்பீங்க, இப்போ அந்த இடத்துக்கே நீங்கள் வந்து ஒரு பாஸாக போகக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் பெண்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெண்ணை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஸ்டடியாக உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலியில் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்கள் குழந்தைகள், உங்களோட பெட்டு, அதாவது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோடு நீங்கள் சேர்ந்து இருக்க தான் உங்களோட யுனைட்டி தான் வந்து உங்களுக்கு பலமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ நர்ஸ், தேங்க்யூ. அதாவது உங்களுடைய எல்லா சேலஞ்சஸும் வந்து ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர்கேஞ்சல் கேப்ரியல் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து கூட நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர்றாங்க ஆர்கேஞ்சல் கேப்ரியல். ஸோ நீங்கள் ஒரு தேவதையோட ஒரு
கண் பார்வைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, இல்லை உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அதில் மூலமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? பழனி, அதாவது உங்களுக்கு நோய்கள் குணமாகணும், இல்லை உங்களுக்கு குழந்தைகள் வந்து ஞானம் பெருகணும், உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பழனி போயிட்டு வாங்க. பழனிக்கு நீங்கள் போக போக உங்களுடைய கர்மா குறைவதை நீங்களே பார்க்கலாம். ஓகே, நான் பழனி முருகரை இந்த வருடம் வந்து ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது என்ன வந்திருக்கு அப்படின்னா, குகனுண்டு குறைவில்லை அப்படின்றாங்க. ஸோ குகனை இருக பற்றி கொண்டாலே வாழ்க்கையில் உனக்கு குறை என்பதே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பழனிக்கு போய் அந்த குன்றில் இருக்கும் குமரனை குகனை மனதார வேண்டிட்டு வாங்க. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமான வருடமாக இருக்கிறது வந்து செய்கிறது முருகரோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மகர ராசிக்கான 2026ஆம் ஆண்டுக்கான முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. முருகரோட ஒரு கார்டு எடுத்தாச்சு. மகர ராசி, வந்து ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கிறீங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பத்திலேயே. ஓகே, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ஓகே, வெளியூர் இல்லை வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு இந்த வருடம் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடத்துக்கு போகிறதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருடம் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் போகணும், சுற்றி பார்க்கவும் இருக்கலாம், வேலைக்காகவும் இருக்கலாம், போகணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு இந்த வருடம் வந்து அந்த கனவு வந்து நினைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையில் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க, உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெண் தேவதையின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள், ஒரு ப்ராப்பர்ட்டி அமையாமல் ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு தொழில் புதுசாக தொடங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அது ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருடம் வந்து வரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய அட்ராக்ட் பண்ண போகிறீங்க பணத்தை. ஸோ உங்களை தேடி உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டு அதுவாக விழுகுது. பார்ட் டைம் ஜாப், ஓகே, அதாவது உங்களோட ஒரு கரியரில் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தேடி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் பார்ட் டைம் ஜாபாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் கூட நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மெச்சூரிட்டி வரும் உங்களுக்கு. ஓகே, ஃபைனான்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும் இந்த வருடம் வந்து. ஓகே, நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, உங்களே மனதார வந்து நீங்கள் க்ரோ ஆகிட்டே போவீங்க. ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெண் உங்களை தேடி வருவதற்கான நிறைய சான்சஸ் உண்டு. அவங்களோட லவ் சொல்கிறதுக்காக அவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுமே இந்த வருடம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நிறைய வந்து ஒரு சித்தர்களோட ஒரு
கனவின் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து கனவின் மூலமாக உங்கள் கூட வந்து பேசுவாங்க. ஓகே, நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து ஒரு தனி மனநிலைமையில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முருகர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கந்தன் உண்டு கவலை இல்லை, மனதில் கந்தனையே நினைத்து கொண்டிருந்தால் கவலை என்பதே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் வழிபாடு உங்களை செய்ய சொல்கிறாங்க. கந்த புராணம் படிங்க, கந்தனை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் முருகரை வந்து நினச்சி அவரை வந்து மனதார வழிபட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு கார்டு எடுக்க சொல்கிறாங்க, பார்க்கலாம் இன்னொரு கார்டில் என்ன வருதுன்ட்டு. ஸ்ரீ வேல் காயத்ரி மந்திரம் வந்து உங்களை படிக்க சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலும் ஸ்ரீ வேல் காயத்ரி அப்படின்னு சொல்லி போட்டாலும் வந்துடும். அந்த இதை கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னு சக்தி பிரசோதயாத் அப்படின்ற இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவைக்காவது முருகனை நினச்சி சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள். இந்த வேல் காயத்ரி படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஜெயத்தை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த வேல் காயத்ரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முருகர் வழிபாடு அவசியம் இந்த வருடம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. கும்பராசிக்கு அடுத்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க முருகர் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. டூ 2026 கும்பராசிக்கு முருகர் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே, நிறைய கார்டு இருக்கா தெரியல, 2 கார்டு இருக்குது. ஓகே, இதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ யூஸ், தேங்க்யூ யூஸ், தேங்க்யூ. கும்பராசிக்கான முருகர் மெசேஜ், அதாவது ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடமாக இது இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்பியிருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து உங்கள் நெஞ்சிலேயே குத்தியிருப்பாங்க. ஒரு துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த 2026 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இப்போ பாகப்பிரிவினையே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் நிறைய கொடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி விசாரிச்சுட்டு வில்லங்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்குங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பைசாவை வந்து ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக கூட இது இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி இஷ்யூவால் உங்களை வந்து ஒரு தனிமையாக்கிடுவாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு உங்களை வந்து வெறுத்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். இல்லைனா உங்களை வந்து ஒரு தனிமைப்படுத்திட்டு உங்கள் கூட யாருமே பேசாமல் உங்களை தனிமையாக்கி விட்டுற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து எதற்கும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. முருகர் உங்கள் கூட இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உறவுகள் வேணால் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் முருகர் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஆனால் அதை கவனமாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் ஏதாவது வில்லங்கம் ஏதாவது இருக்கா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான புதிய வழிகள், வெற்றியை நோக்கி நீங்கள் ஒரு புதிய வழிகள் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஐடியாஸ் உங்கள் மைண்டில் வரும், அன்லிமிட்டெட் ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸை நோக்கி மிக ரொம்ப பக்கத்தில் அருகில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ ஒரு வழி உங்களுக்கு அடைச்சாலும் இன்னொரு வழி உங்களுக்காக திறந்திருக்கும். ஸோ நீங்கள் சக்ஸஸை கிட்ட நெருங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து டைவர்ட் ஆக வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு கரியரில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ் வந்து வரப்போகுது அப்படின்னா அதை வந்து ரிஸ்க் எடுக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எது செய்கிறீங்களோ நீங்கள் யோசித்து ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அதுதான் திருப்பி வருது. ஸோ எங்கேயாவது மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுடைய கவனம் எல்லாமே வந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் மேலே இருக்கட்டும் இந்த வருடம். ஓகே, கரியர் க்ரோத் கண்டிப்பாக உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் தெரியுது. ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதான் திருப்பி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை வந்து யாராவது ஏமாத்துறதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதாவது பொய்யான ஒரு உறவை காட்டி பொய்யான ஒரு அன்பை கொடுத்து உங்களுடைய பணத்தை வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் எதிர்பாலினரை வந்து ரொம்ப நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உறவாடி கெடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க வந்து உறவாடி உங்ககிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்க பணத்தை கேட்டால் நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் நம்பி பணத்தை வந்து நீங்கள் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுனாலும் உங்களுடைய நாலேஜில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பெர்மிஷனில் உங்களுடைய பேரில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஓகே, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குட் நியூஸ் வந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பவர் பேக், கெட் யுவர் பவர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கடவுளோட குழந்தை. உங்களுக்கு வந்து எந்தவித தப்பாக எதுவுமே நடக்காது. நான் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்கிறாங்க. முருகர் மெசேஜாக என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். திருச்செந்தூர் முருகர் வந்திருக்காங்க. ஜெயம் உண்டாகும், எதிரிகளை வெல்ல ஆற்றல் கிடைக்கும், குருவின் அருள் கிட்டும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வருடம் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுண்டு பயமில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த மயில் வாகனம் துணை இருக்க நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் காலடியே சரணம்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. திருச்செந்தூர் முருகன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த வருடம் முழுவதுமே திருச்செந்தூர் முருகனை பற்றி நீங்கள் அடிக்கடி நினைங்க. அடிக்கடி படத்துங்களில் பாருங்கள், யூடியூப் வீடியோ பாருங்கள். முடிந்தால் இந்த 2026க்குள்ளே ஒரு தடவை திருச்செந்தூர் போய் முருகரை மனதார வழிபட்டுட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து மீன ராசிக்கு முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாமா? மீன ராசி. ஓகே, மீன ராசிக்கு முருகர் மெசேஜ் எடுத்துட்டோம். இப்போ டேரக்டில் பார்க்கலாம். வாய்ப்புகள்லாம் வந்து பயங்கரமாக வரப்போகுது. உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஓகே, உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ அம்மன் வந்து உங்களுக்கு ஒரு காமாட்சி அம்மன் இல்லை அபிராமி அம்மன் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஓகே, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அம்மனோட அருள் பரிபூரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் ராஜா போல் இருக்க போகிறீங்க. நீங்கள் எதற்குமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து அம்மாவோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்குது. ஸோ தைரியமாக இந்த வருடம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே காலடி எடுத்து வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பயப்படணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு பயம்ன்ற ஒரு விஷயமே உங்கள் மனசில் வரக்கூடாது. அதாவது நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமல் போகிற கூட சான்சஸ் இருக்குது. தைரியமாக காலை வச்சு
அடுத்த ஸ்டெப்புக்கு நகருங்க. கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து ஸ்டெப் வைக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை அந்த முருகர் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஸ்டைலாக, ரொம்ப அழகாக, தன்னைத்தானே வந்து கரியரில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸில் ஒரு ஜாலியாக அப்படி ட்ரெஸ் பண்ணுறது, ஷூலாம் வந்து பவர்ஃபுல்லாக வாங்கி போட்டுக்கிறது, அழகாக போட்டுக்கிறது, ரொம்ப காஸ்ட்லியான ஷூ போடுறது, ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக தன்னை பண்ணிக்கிறது, ஓகே, பார்லர் போய் தன்னை அலங்கரிச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு தன்னைத்தானே அலங்கரிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, நல்ல செல்ஃபி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. இது வந்து உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கி டைம். ஓகே, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது. ஓகே, உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. நீங்கள் வந்து ரொம்ப 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 லக்கி பர்சனாக இருக்க போகிறீங்க. இந்த வருடம் முழுவதுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரீயூனியனுக்கான, இப்போ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தீங்க நீங்கள் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ரீயூனியனுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய லவ் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளோ நாளாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலனா கூட இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் மேலே உறுதியாக ரொம்ப உண்மையான லவ்வை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே குறை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. யாருமே இங்கே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ அவங்க தப்பு செஞ்சிருந்தா கூட அவங்கள மன்னித்து இப்போ ஏற்றுக்கக்கூடிய ஒரு தருணம். அவங்கள நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கும் போது உங்களுக்கான மகிழ்ச்சி உங்களை தேடி தன்னைத்தானே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கடவுளோட நேரடி பார்வையில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இந்த வருடத்தை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரொம்ப 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 லக்கி பர்சனாக இருக்க போகிறீங்க. முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? விராலிமலை முருகர் வந்திருக்காரு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பாப சாப விமோச்சனம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வருடமாக இது இருக்குது. முடிஞ்சால் இந்த 2026 விராலிமலை முருகரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களோட வீட்டின் கதவை தட்ட போகுது. ஸோ விராலிமலை முருகரை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு திருப்பத்தை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. ஓகே, உங்களுடைய அதாவது சொல்கிறது விதி கூட ஒரு தன்னைத்தானே மாற்றிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அது வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விராலிமலை முருகர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடம் 2026 டிசம்பருக்குள்ளே ஒரு தடவை போய் விராலிமலை முருகரை கும்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு வந்து பல வெற்றிகளை வந்து அந்த முருகர் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்க கொடுங்க. ஓகே, நல்ல வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உண்மையாக உங்களுக்கு நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் கொடுங்க, நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க. நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் படித்து பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.